ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சா டிஃபன் பாக்ஸுக்கு என்ன கட்டுறதுன்னு மண்டே குழம்பிடும். ஆனால் இது மாதிரி ஒரு சிம்பிளாக, அதுவும் ரொம்ப டேஸ்டியாக, அதுவும் ஹெல்த்தியாக இந்த மாதிரி ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். 4 முட்டை நான் உடச்சி ஊற்ற போகிறேன். எக் ரைஸ் தான் செய்ய போகிறோம். 4 முட்டை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 5 இல்லைனா 6 முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டை கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பொடி பொடியாக வர அளவுக்கு முட்டையை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா நல்லா பொடி பொடியாக வந்துடும். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். அடுத்து ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பட்டர் வேணான்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் கூட சேர்த்து இந்த ரைஸை செய்யலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே பெரிய தக்காளியாக 1 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக, அதை இது கூட சேர்த்துக்குவோம். இது கூடவே ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை கொஞ்சமும் 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்ருங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எக்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை நல்லா மசாலா கூடலாம் கோட் ஆகிடுச்சு. இது கூட மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். அடுப்புலேயே வச்சுக்கிட்டும் நம்ம இது கூட ரைஸ் சேர்த்து கிளறிடலாம். ரைஸ் நல்லாவே சூடாகவே இருக்குது எனக்கு, அதனால் நான் இதை அடுப்புலேருந்து இறக்க போகிறேன். அவ்வளோதான். அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் நல்லா சூடான ரைஸ் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம், இல்லை நம்ம ஈவன் சாப்பாட்டு ரைஸில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நார்மலாக எப்போவும் சாப்பாடுக்கு வடிக்கிற ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா அந்த மாதிரி இதில் கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு கிளறாமல் அழகாக இந்த மாதிரி எடுத்து விட்டு கிளறுங்க. அவ்வளோதான். சூப்பரான எக் ரைஸ் ரெடி. இதை குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸாக கொடுத்து விடுங்க. முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரை அந்த மாதிரி எதுவுமே வச்சு கொடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்படி எதுவுமே தொட்டுக்க சாப்பிட மாட்டாங்கன்னா கூட சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பன்னீர் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் 1 கப்பு. அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப பிசைஞ்சிங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். அப்படியே ஜென்டிலாக பிசைஞ்சிட்டு ஒரு தடவை கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாஸ்மதி ரைஸை ஒரு 90% வேகிற அளவுக்கு வடித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம எக் ரைஸ் கிளறின மாதிரி கூட கிளறிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். அடுத்து நான் பன்னீர் எடுத்திருக்கேன். இது வீட்டிலையே செஞ்சது. 3/4 லிட்டர் பாலில் எனக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு. வீட்டிலையே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பன்னீர். இந்த பன்னீர் கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள்,
தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி இந்த பன்னீரை வந்து அப்படியே பொரித்து எடுக்க போகிறேன். ஆயில் ஊற்றியும் பொரிக்கலாம், இல்லை நெய் ஊற்றியும் பொரிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நல்லா உடஞ்சிடாமல் லைட்டாக பார்த்து பொரித்து எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம பன்னீர் ரைஸ் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த பன்னீரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றியிருக்கேன். இது கூடவே பிரிஞ்சி இலை 2 ஸ்டார் பூ, பட்டை, கிராம்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்குவோம். அடுத்து கேரட் 1 கப் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம் 1 கப். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அதுங்க தனியாக எடுத்து போடாதுங்க, சாப்பிட்ருவாங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நான் வேக வைக்க போகிறேன். இதை குக்கரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் 1/2 கப் இருந்தாலே போதும், ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். நான் வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இது கூடவே கொத்தமல்லி தழை, மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்குவோம். ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிளறாமல் லைட்டாக கிளறி விட்டு எல்லா இடத்துலையும் மசாலா கோட்டார மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோன்னா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். குக்கர்லேயும் வச்சு எடுக்கலாம். இப்போ ரைஸ் வந்து ஒரு 80% நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய்யை இது மாதிரி மேலாப்பில் தூவி விட்டுருங்க. தூவி விட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு எடுத்தோம்னா நமக்கு டேஸ்டியான பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பன்னீர் ரைஸ் செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க. உங்கள் குழந்தைங்க மிச்சமே வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டுட்டு வருவாங்க. இதுக்கு நம்ம எந்த தொட்டுக்கையும் தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா தயிர் பச்சடி கொடுத்து விடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான 2 வெரைட்டி ரைஸ் பார்த்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க, மறக்காதீங்க. பாய்.